Exercise number 1.3 objective type questions பார்க்கலாம். Question number 5, 0.009 is equal to. இங்கே இருக்கிறது எது ஈக்குவல் கேட்டிருக்காங்க. இங்கே 009 வரணும். இங்கே 9 இருக்கு, அப்போ வராது. இங்கே 0 இருக்குது, ஒரு 0 தான் இருக்குது, அதனால் எதுவும் வராது. இங்கே 2 0 இருக்குது. பேக்கில் 0 போட்டால் போத் ஆர் சேம் வேல்யூ. சரிங்களா? அப்போ இதுதான் வரும். இப்போ 0.009 is equal to 0.00900. ஓகே, நெக்ஸ்ட் சம். 37.70, 37.7 both are என்னது? ஈக்குவலா, லெஸ் தேனா, கிரேட்டர் தேனா, நாட் ஈக்குவலா? பின்னாடி 0 வந்து அதுக்கு என்னது? both are the same value, equal. அடுத்தது 7th sum. 78.56, 78.57 less than, greater than, equal, not equal to. எது வரும் சொல்லுங்களாங்களா? ஹோல் நம்பர் 78 78 இருக்குது. டென்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, இங்கேயும் டென்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. பட் 100 பிளேஸில் இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ எது அதிகம்? இதுதான் அதிகம் இல்லைங்களா? 100 பிளேஸில் தான் வேரி ஆகுது. அப்போ எது பெருசு? 7 பெருசுனால இந்த ஹோல் நம்பர் தான் பெருசு. 78.57 தான் 78.56ஓட பெருசு. அப்போ எப்படி பாருவீங்க? அதை பார்த்து இது போடணும். அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ. 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 18 இருக்க ட்ரை திஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மார்க் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் ஆன் த நம்பர் லைன். இந்த கீழே டெசிமல் நம்பரை நம்பர் லைனில் வரைய சொல்கிறாங்க. இங்கேயே நம்ம குறிச்சிக்கலாம். 0.3 ஃபஸ்ட் என்ன பண்ணும்? பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 0, அப்போ 0 தாண்டி 0க்கு அடுத்த நம்பர் என்னது? வெரி குட், 1. அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் இது இருக்கும். சரிங்களா? இப்போ 0.3 இங்கே பாருங்கள், இது 0. 0.3னா 1 2 3, இந்த தேர்ட் தான் வந்து 0.3. ஓகேங்களா? 0லேருந்து எழுதிக்கிங்க. எழுதிட்டு 0க்கும் 1க்கும் நடுவில் மூணாவது குட்டி லைன் தான் வந்து 0.3. அடுத்தது 1.7. அப்போ 1 சொல்லும்போது 1க்கு அடுத்த நம்பர் வந்து 2. அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில், 1க்கும் 2க்கும் நடுவில் எத்தனாவது நம்பர்? 0.7. அப்போது 1 2 3 4 5, பெரிய கோடு வந்து 5, 0.5 6 7. அப்போ இந்த 5க்கு அடுத்து ரெண்டாவது தான் 1.7. அப்போது இது வந்து எதுக்கு எதுக்கு நடுவில் இருக்கும்? 1க்கும் அடுத்த நம்பர் வந்து 2, 2க்கும் நடுவில் இருக்கும். மூணாவது வந்து 2.3. அப்போ 2க்கும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அங்கே தான் எடுக்கணும். இந்த 2க்கும் 2க்கு அடுத்த நம்பர் 3, அது 2க்கும் நடுவில் தான் இருக்கும். எத்தனை இருக்கும்? 0.3 குறிக்கணும். அப்போ 2 தாண்டி 0.3, 1 2 3, இதுதான் வந்து 2.3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை எனி 2 டெசிமல் நம்பர் பிட்வீன் 2 and 3. 2 and 3க்கு நடுவில் ஏதாவது டெசிமல் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? 2.9 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஏதாவது 2 டெசிமல் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 2.5, 2.6, 2.1லேருந்து நம்ம சொல்லிட்டு வரலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 2 நம்பர் கேட்டதுனால 2 எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து 2.1லேருந்து 2.9 வரைக்கும் என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். தேர்ட் சம் வந்து, ரைட் எனி டெசிமல் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் 2. 1ஓட பெருசாக இருக்கணும், பட் 2ஓட சின்னதாக இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இதே 1.7 நம்ம எடுத்துக்கலாம் டெசிமல் நம்பர். அதாவது 1ஓட பெருசாக இருக்கணும், 2ஓட சின்னது. அப்போது 1 பாயிண்ட்லேருந்து 1.1 1.2 1.3 1.4 1.5 1.6 1.7 1.8 1.9 இது வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரை எழுதிக்கலாம். எனி டெசிமல் நம்பர் கேட்டிருந்தால நம்ம 1.7 எழுதிக்கலாம். தேங்க்யூ. எக்ஸசைஸ் நம்பர் 1.4 இருக்க அப்ஜெக்டிவான ஆன்சர் பார்க்கலாம். 6th sum, between which two whole numbers 1.7 லைன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர், இந்த ஹோல் நம்பர் எடுத்துங்க 1. 1க்கு அடுத்த நம்பர் வந்து 2. அப்போது 1.7 லை பிட்வீன் 1 and 2. 7th sum, the decimal number which lie between 4 and 5 is dash. 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்க என்ன டெசிமல் வேல்யூ கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஹோல் நம்பர் பார்க்கணும். இங்கே 4 கொடுத்துருக்கனால எந்த நம்பரில் 4 இருக்கோ, ஹோல் நம்பர் 4 வருதோ அதான். இதில் மட்டும்தான் வருது. இதில் 2 வருது, இதில் 1 வருது, 3 வருது. அப்போ 4 and 5னா 4. இங்கே 4 and 5 போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பர் ஹோல் நம்பராக வரதான் நம்பர். அப்போ 4.5. தேங்க்யூ.